ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 28:13 வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரிங்களா? நம்மளுடைய பாவங்களை எப்பயுமே அறிக்கிடணுங்க. அப்பதான் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற முடியும். பாவங்கள் நமக்கு அதிகமாக ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யவே மாட்டார். சரிங்களா? அதனால பாவங்கள் அறிக்கிடுங்க. 2026 பிறந்து என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. குழந்தைய பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகல, கோர்ட்டு கேஸு, வேதனை, துன்பம், நோய் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பி கொண்டு நைட்டில் கண்ணீர் எடுத்து கொண்டிருப்பீங்க. யாருக்கும் தெரியாது. எனக்கு இது வெளிப்படுத்தின இந்த வசனத்தை கொண்டு என் மக்கள்கிட்ட பேசுன்னு சொல்லி அதனால தான் நான் பேசுகிறேன். அதனால் உங்கள் பாவங்கள் எல்லாம் பாருங்கள், தேடி பாருங்கள். எவ்வளோ பாவங்கள் செய்திருக்குன்னு அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கிடுங்க. ஆண்டு ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டு சுத்திகரிச்சுட்டாருன்னு ஆண்டு உங்களுக்கு செய்ய நினைச்சு தடைப்படாது. சரிங்களா? நானுமே கடந்து வந்த நாட்கள் என் பாவங்கள் எல்லாம் பெருகி இருந்துச்சு. நோய் பட்டிருந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன், இப்படியே இருந்தேன். ஆனால் இப்படி இருந்தபோது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் என் பாவங்கள் நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் ரத்தத்தினால என் பாவங்களை சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு செய்ய நினைச்சு தடைப்படல. சரிங்களா? அதுபோல உங்களுக்கு எதுவும் ஆண்டு செயலி நினைச்சுக்காதீங்க. உங்கள் பாவங்களை அறிக்கிடுங்க. ஆண்டுகிட்ட இறக்கம் பெறுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் சேர்த்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.